எப்போவும் இட்லி தோசைன்னு சொல்லி சாப்பிட்டு சலிச்சு போச்சா, அப்போ இன்றைக்கி வந்து பூரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புஃபனும் டேஸ்ட்டாகவும் உருளைக்கிழங்கும் பூரியும் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஹோட்டல் ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க. உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மசிச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக மசிச்சிடாமல் 1-2 கொஞ்சம் உருளைக்கிழங்கு பீஸெல்லாம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு மசிச்சு ஒரு வாரமாக வச்சுருங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த குழம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில் கண்ணாடி பதம் வந்தால் போதும், வதக்கிடுங்க. இப்போ இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன தக்காளி பழமாக பழுத்த தக்காளி பழமாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா வணங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கடலை மாவு கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு கிரேவி எனக்கு போதுமான அளவாக இருந்தது, அதனால் நான் சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி குழம்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். வாங்க. 3 கப்பு அளவுக்கு நான் கோதுமை மாவுக்கு 1 கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த பூரிக்கு எப்போவுமே மைதா மாவு 3ல் 1 பங்கு சேர்த்து பாருங்கள். பூரி புஃப்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரத்துக்கு அமுந்து போகாமல் இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைய ஆரம்பிங்க. தண்ணி அதிகமாக ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே ஊற்றிடாதீங்க. சப்பாத்தி மாவுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக பிணையும் இல்லைங்களா, ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது, பூரி நல்லா உஃபிட்டு வரும், நல்லா பஃப்னு இருக்கும். இந்த அளவுக்கு மாவு கெட்டியமாக இருக்கணும். இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். மாவு ஊறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பூரி வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, மைதா மாவில் தொட்டு தேய்ங்க. சப்பாத்தி ஆகட்டும் பூரி ஆகட்டும், எப்போவுமே மைதா மாவில் தொட்டு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக வரும். நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கோதுமை மாவில் தொட்டு தேய்க்கும் போது என்ன ஆகுனா, நிறைய மாவு இதில் ஒட்டிட்டு வரும். நம்ம எண்ணெயில் போடும்போது அந்த எண்ணெய் ஃபுல்லாக பட்டு நல்லா கரிஞ்சு போய் இது பூரியில் ஒட்டிக்கும். அதனால தான் மைதா மாவில் தொட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா நெவு நெவுன்னு நல்லா நைஸாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை தட்டி விட்டிங்கனாலும் போயிடும். மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியுமா இல்லாமல் கணக்கான சைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டதுமே எப்படி புஃப்னு புஃபிட்டு வருது பார்த்தீங்களா? எல்லா பூரியுமே இதே மாதிரி தான் வரும். 2 பக்கமும் செவந்ததுக்கப்புறம் நம்ம பூரி எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். பூரி உள்ளே போட்டதுமே நல்லா உப்பிட்டு மேலே வரணும். இப்போ சூப்பராக நம்ம பூரி எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டாகவும் ரொம்ப மொறுமொறுன்னு நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. பூரி வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதையும் நம்ம அதிகமாக எதுவுமே சேர்க்க தேவையில்லை, எண்ணெயும் குடிக்காது. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணி இந்த பூரி வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இந்த பூரியோட ரெசிபி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன்.